உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்னைக்கு எல்லாரும் அலையலையா போயிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு அகரம் எழுதிய ஐயநாதன் இன்னைக்கு அவர் கூட இல்லை. அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கார். தமிழ் தாய் வாழ்த்த மாத்திடுவாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா நடக்க தானே போகுது. மக்கள் அங்கீகரிச்சா அவங்க ஆட்சி வரதானே போகுது. ஆட்சி எப்படிங்க வரும்? 2026ல கட்சியே இருக்காது, ஆட்சி வருங்கிறீங்க. 8% வாக்கு சதவீதம் 8%. 38 எம்எல்ஏ வச்சிருந்தார் கருப்பாய முப்பனார், தெரியுமா? அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏற்கனவே சேலத்தில் மாநாடு நடத்திய உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகிறார். இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு இப்போ இளைய தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, இதெல்லாம் ஈஸியா முறியடிச்சிருவாரு. பெரிய செல்வாக்கு இருக்கு. நான் நம்பர் 1 இருக்கும் போதே நான் படத்தை விட்டுலாம் உங்களுக்காக வரேன் அப்படிங்கிறாரு. விஜய் ஒருவேளை உங்களை அழைச்சா நீங்க கண்டிப்பா போவீங்களா? கட்சியில சேர்த்து விடணும்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? வணக்கம் சார். வணக்கம். இல்ல, அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு இல்ல, திமுக ஆட்சியில நடக்குது. அதிமுக சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமி சொல்றதை விட்டுருவோம். சீமான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? சீமான் என்ன சொன்னாருன்னு? திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களையும், அதே மாதிரி இந்த ஸ்டாலின் ஆட்சி மீது எப்படியெல்லாம் விமர்சிக்கணுமோ எல்லா விதத்திலும் விமர்சிக்கிறாரு. அவருக்கு உரிமை இருக்கு, விமர்சிக்கிறாரு. பேனா சிலையை பத்தி பேசுறாரு. ஆமா, பேனா சிலையை வச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆட்சி வந்துச்சுன்னா அப்படிங்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்த நான் மாத்துவேங்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்த மாத்திடுவாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா நடக்க தானே போகுது. மக்கள் அங்கீகரிச்சா அவங்க ஆட்சி வரதானே போகுது. ஆட்சி எப்படிங்க வரும்? 2026ல கட்சியே இருக்காது, ஆட்சி வருங்கிறீங்க. கட்சியே இருக்காது, ஆட்சி எப்படி வரும் சார்? 8% வாக்கு சதவீதம் 8%. 38 எம்எல்ஏ வச்சிருந்தார் கருப்பாய முப்பனார், தெரியுமா? அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு என்ன ஆச்சு? 8% ஓட்டா வச்சிருந்தாரு. 38 எம்எல்ஏக்கள், 5000 வாக்காளர்கள் கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இல்லாத சீமான் ஆட்சிக்கு வருவாங்கிறீங்க. 8% வாக்கு அடுத்த சதவீதம், அதே மாதிரி அமைச்சர் அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கட்சியில இருக்கிறவங்க அலையலையா அணி அணியா வெளியே போறது உங்களுக்கு தெரியலையா? நீங்க செய்தியாவது படிக்கிறீங்களாங்க? அந்த கட்சியில இருக்கிறவன் பூரா நொந்து நொறுங்கி நூலாகி அந்த கட்சியில இருக்க முடியாது, நெருப்பில் துஞ்சினாலும் துஞ்சலாம், இந்த நீசனிடத்துல வாழ முடியாதுன்னு நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து விட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கான். ஆட்சிக்கு வருவான்னு சொல்றீங்க? இல்ல, திமுக இருந்தும் அதிமுக இருந்தும் போயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர்லயும் போறாங்க. போனா திமுக இருக்கிறவங்க போயிருக்காங்களா அதிமுக? எங்க போறாங்க? நம்ம செய்தி படிக்கிறோம்ல. என்னைக்கு படிச்சீங்க சார்? கட்சி மாறுவாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு எல்லாரும் அலையலையா போயிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு அகரம் எழுதிய ஐயநாதன் இன்னைக்கு அவர் கூட இல்லை. அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கார். அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்த வலிமை தருவதற்கு தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்று பேசப்பட்ட கும்பகோணம் அரசு கல்லூரியினுடைய பொருளாதார பேராசிரியர் சிவபிரகாசம் இன்னைக்கு அந்த கட்சியில இல்லை. சீமான் பயணத்தை தொடங்கும் பொழுது அவருக்கு அகரம் எழுதிய தம்பி ராஜீவ்காந்தி இன்னைக்கு திமுகவின் மாணவரணி தலைவர். அந்த கட்சியினுடைய பிரச்சாரகன் தம்பி கல்யாண சுந்தரம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொற்பொழிவாளர். அந்த கட்சிக்கு எல்லா விதமான உதவிகளையும் சத்தமில்லாமல் செய்தவர்கள் பூரா அந்த கட்சியை விட்டு இன்னைக்கு வெளியேறிட்டாங்க. காளியம்மாள் வெளியேறதுக்கு தேதி குறிச்சாச்சு. சாட்டை முருகன் போக போறான். சீமான் தனிமரமா நிக்க. சீமானுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இடம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவனை அங்கீகரிக்க மாட்டாங்க. தொடர்ந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப காளியம்மாளா இருக்கட்டும், சாட்டை திருமணம்லாம் வெளியே போறதுக்கான தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவர் மட்டும்தான் முகம் அப்படின்னு நினைச்சனால தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. 35 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க 2024 தேர்தலில். அப்புறம் சீமான அங்கீகரிக்கிறதான அர்த்தம் அது. அதனால தலைவர் ஆயிட்டாரான்னு கேக்குறேன் நான். தலைவராக எல்லா முயற்சியும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி அடிக்கிறது தலைவருக்குரிய தகுதியா? எனக்கு தெரியாது, பர்சனலை பத்தி எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் அந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாளைக்கு நீ திராவிடத்தை எதிர்த்துட்டு நீ பேசி? இல்ல, அவர் திராவிடத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அவர் தமிழ் மக்களுக்காக தான் நான் போராடுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. எங்க கஷ்டப்பட்டு? ஈழத்தமிழர்களுக்காகட்டும், இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட வரி ரூபா வாங்கிட்டு வந்து கட்சி நடத்துறதுக்காக பண்றாரு. என்ன கட்சி நடத்துறதுக்கு? நாம் தமிழர் கட்சி. ஈழத்தமிழர்களுக்காக பேசி 7 சிறைச்சாலையில இருந்தவனா. ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா முழுவதும் யுத்த காலத்தில் நிதி திரட்டி கொடுத்தவனா. என்ன செய்தான்னு கேளுங்க.
ஈழத்தமிழர்களுக்காக பேசி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன் நான். செய்தான்னு கேளுங்க. ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்காக நாடு கடந்த தமிழீழ அரசவை டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழீழம் நியூயார்க்கில் போய் பேசுனவன் நான். ஈழத்தமிழர்களுக்கு தாலி அறுத்தவன். அப்படி இருந்தா ஈழத்தமிழர்களே இவரை எதிர்த்திருப்பாங்கல்ல, அது மாதிரி எதிர்த்த மாதிரி தெரியல. கனடாக்கு நாளைக்கு போக சொல்லுங்க, உயிரோட போச்சு அனுப்பிடுவாங்க. இப்போ ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விதான், அடுத்த தலைமுறைக்கான கட்சியா திமுக அதிமுக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியினுடைய தொடர்ச்சியா இப்போ சீமான் ஒரு பக்கம் இளைஞர்களை கவர்ந்துட்டு இருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ அவங்கெல்லாம் இருக்கும்போது திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான எல்லா வேலைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கு பேசியும் எழுதியும் வளர்ந்த இந்த இயக்கத்தில் சொற்பொழிவாளர்கள் தேவைப்படுவார்கள் என்று கருதி ஒரு பேச்சு போட்டிக்கு அழைப்பு விடுத்த பொழுது 70,000 பேர் கொடுத்தார்கள். எவ்வளவு பேர்? 70,000 பேர். உலக அரசியலில் எந்த கட்சியும் இந்த சாதிச்சதில்லை. 70,000 பேருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேச்சு போட்டியை நடத்தி 8 மண்டலங்களில் நடத்தி 903 பேரை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 8 மண்டலத்தில் பயிற்சி கொடுத்தார்கள். பயிற்சி பெற்றவர்கள் தலைநகர் சென்னைக்கு அழைத்து வந்து சர்பிட்டி தியாகராய நகரில் அன்பகத்திலும் இறுதி பேச்சு போட்டி நடந்து 3 பேரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். இந்த 903 பேரில் இன்னைக்கு தலைமை கழக சொற்பொழிவாளராக 182 பேரை அறிவிச்சாச்சு. அவர்களை வைத்து தென் சென்னை மேற்கில், வடக்கில் எல்லாம், ஈரோடில், திருப்பூர்ல எல்லாம் பொதுக்கூட்டம் அந்த மாணவர்களை வச்சு நடத்தியாச்சு. இது அடுத்த கட்டத்துக்கு மாற்றுவதற்கான பணி. மாவட்டந்தோறும் சமூக வலைத்தள பயிற்சியை இன்றைக்கு திமுக இளைய தலைமுறைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான கட்சி ஏடு முரசொலியில் பாசறை பக்கம் என்கிற பெயரால் பூத்து வருகிற புதிய தலைமுறை கடந்து வந்த பயணத்தை தெரிந்து கொள்வதற்கு வகுப்படுத்தது மாதிரி இன்னைக்கு செய்தி கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு விரிவான சுற்றுப்பயணத்தை இளைய தலைமுறைக்கு மத்தியில் நடத்துவதற்கு ஏற்கனவே சேலத்தில் மாநாடு நடத்திய உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகிறார். ஆகவே திராவிட இயக்க லட்சியத்தின் மீது பற்றும் தாகமும் உள்ள ஒரு இளைஞர்களை உருவாக்குகிற பணியில் திமுக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு இப்போ இளைய தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இதெல்லாம் ஈஸியாக முறியடிச்சிருவாரு. பெரிய செல்வாக்கு இருக்கு, நான் வந்து நம்பர் 1 இருக்கும்போதே நான் வந்து படத்தை விட்டுலாம் உங்களுக்காக வரேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு கூடிய மகாநாடு, தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய மகாநாடு. அடுத்த கட்டம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அக்டோபர் 27 மாநாடு நடந்தது. அடுத்து 27 வரப்போகுது. இதுக்கிடையில் அந்த கட்சியில் 1 இன்ச்சு ஏதாவது புரோக்ரஸ் கண்ணுக்கு தெரிகிறதான்னா இல்லை. ஒன்று அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அண்மையில் அது துணிச்சலான முடிவு, ராஜதந்திரமான முடிவு. அந்த முடிவை எடுத்ததன் மூலம் ஒரு முதன்மை கட்சியாக தன்னை முன்னிறுத்துவதற்கு தம்பி விஜய் முயற்சிக்கிறார். இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 மாசமா அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை கவனித்து வந்துட்டு இருப்பீங்க. இப்போ விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருந்தான்னா, அவர் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டார். அதில் அவர் தீவிரமாக இருக்கணும். அதற்கான தரவுகளை சொல்லணும். இல்லை, அவர் அந்த மாநாட்டில் பேசும்போது அந்த கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுனது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது காலத்தின் தேவை, தேவைப்பட்டால் அது வந்து 2026 வரும் அப்படிங்கிறதுமே பேசிட்டு இல்லை, அதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், என்னை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார். அந்த குரலுக்கு இன்னைக்கு ஒரு வலிமை வந்திருக்கு. அந்த குரல் நடைமுறைக்கு வருமானா நல்லது தான். ஜனநாயகம் என்கிற வானம் அழகாக இருக்கும். இல்லை, இப்போ 2026 அதுக்கான சூழல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் விஜய் அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி அதை நம்பி அவர்கிட்ட போய் அவர் வெற்றி பெற்று அதை நடைமுறைப்படுத்துவாரான மகிழ்ச்சி. அந்த கட்டத்திற்கு திமுக கூட நாளைக்கு வரலாம். இல்லை, இப்போ பாஜகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, இப்போ பாமகவாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், 2026 கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இல்லை, அவங்க அதுக்கு முயற்சிப்பாங்க. பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வருமாமா? கூட்டணி ஆட்சி 2026 கூட்டணி ஆட்சி எங்க? அந்தமான்லையா? தமிழ்நாட்டில். ஓ, தமிழ்நாட்டிலையா? அண்ணாமலை இன்னும் ஒரு 10 நாளில் வந்துருவாரு. வந்துட்டா என்ன ஆயிரும்?
வானம் அறந்து கீழே விழுந்துருமா? லண்டன்ல பொலிட்டிக்கல் எல்லாம் படிக்க போயிருக்காரு. என்னங்க கொடுமையா இருக்கு. இங்க படிக்க முடியாது, அங்க போய் படிச்சுட்டாரா? அப்ப இந்த கோட்டூர்புரத்தில் இருக்க அண்ணா நூலகத்துல படிக்க முடியாதா? கன்னிமாராவில் பாலிடிக்ஸ் படிக்க போயிருக்காரு. என்ன இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்? இன்னைக்கு உக்ரைன் மீது அணு ஆயுத போரை நடத்தி கொள்ளலாம்னு சோவியத் அதிபர் ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்திருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அண்ணாமலை? இன்னைக்கு எலான் மஸ்கும் விவேக் ராமசாமியும் 2 பெரு முதலாளிகள் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொனால்டு ட்ரம்புக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கிறாங்க. இங்க அம்பானி அதானி மோடிக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி அங்க 2 பேரும் நிக்கிறான். இதுக்கு என்ன சொல்ல அண்ணாமலை? என்ன பார்க்க போறீங்க? இன்னும் 10 நாள் இருக்குல்ல. ஒன்றும் நடக்காது. திமுக ஃபைல்ஸ் 1, 2, 3 வந்துச்சு. அடுத்து என்னென்னலாம் திமுக காரங்க வந்து பதட்டப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பாஜக பேச ஆரம்பிச்சாங்க. பதட்டப்படுறது இவங்க தான் படணும். யாரு? 2 மாசம் இங்க அண்ணாமலை இல்லாத இங்க திமுக காரங்க கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டாங்க. இனிமேல் தான் வந்து அண்ணாமலை வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்க போறாரு. என்ன விமர்சனம் வந்தாலும் அதை திமுக எதிர்கொள்ளும். இல்ல பாஜகவுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வா இங்க தமிழ்நாட்டுல ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல. எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? 2024ல இன்க்ரீஸ் ஆகாது. இல்ல 24ல ஆயிடுச்சு. 26ல வந்து 24 எப்படி ஆயிடுச்சு? பச்சைமுத்து வாங்குறதையும் சேர்த்தா, ஜான் பாண்டியன் வாங்கினதை சேர்த்தா எப்படிங்க இன்க்ரீஸ் ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினது சேர்த்தா பிஜேபிக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. இல்ல அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ஆகில உலக ஆணழகனா? திமுகவை கடுமையா திமுக கடுமையா விமர்சிச்சா திமுக அதை எதிர்கொள்ளும். திமுகவுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டா இருக்கட்டும், திமுக குடும்ப ஆட்சியை பத்தி அதெல்லாம் விமர்சிக்கிறாரு. மக்கள் விரும்புறாங்க, ஓட்டு போடுறாங்க. பிஜேபியை விட ஊழல் கட்சி வேற உலகத்துல எங்க இருக்கு? நீ தேர்தல் பத்திரத்தில் அடித்த கொள்ளை எவ்வளவு? நீ பிரான்ஸ்ல இருந்து பீரங்கி வாங்கினதுல அடிச்ச கொள்ளை எவ்வளவு? ஒன்ன மாதிரி கொள்ளைக்காரன் எவனாவது இருக்கானா? நீ இந்த நாட்டில் அமித்ஷாவுக்கு மகன் என்கிற தகுதியோட கிரிக்கெட்டை இன்னைக்கு ஆட்டி படைக்கிறீங்களே, உங்களை விட ஊழல் பேர் வழி எவனாவது இருப்பானா? நீ திமுகவை குறை சொல்ல ஒரு எந்த தகுதி இருக்கு? நீ பேசு, அதுக்கு பதில் சொல்றோம் நாங்க. இப்ப அண்ணாமலைனால வந்து பாஜக இங்க கட்சி வளரல. அது ஒன்றும் வளராது. பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த காலத்திலும் வராது. மாநில அவங்க கட்சி சார்பா இப்போ தேர்தல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாநில தலைவரா மீண்டும் வந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். அறிக்கை விட்டு உயிர் வாழலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நடிகர்கள் தொடர்ந்து வந்து இங்க தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு அந்த அதனுடைய கதி என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி விஜயனுடைய கட்சியினுடைய அந்த ஒரு விஜய் அதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நடிகர்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட ஆகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன். எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசும், சிவாஜி கணேசனுக்கு அங்கம் பேசும். செவாலியை விருது பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன் விட சிறந்த நடிகர் உலகத்திலே கிடையாது. அவர் இந்த நாட்டில் ஒரு கட்சியை தொடங்கி தன்னுடைய சொந்த தொகுதியில் வெற்றி பெற முடியலை. விஜயகாந்த் வாரி வழங்குகிற வள்ளல் குணம் கொண்டவர், ஈழத்தமிழர்களின் மீது ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவர். அவர் இந்த நாட்டில் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதான்னு தெரியல. என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அந்த தகுதியை வாங்கி தருகிற தகுதி இந்த கலைஞனுக்கு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிற கமலஹாசன் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை இயக்க முடியாமல் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அவர் இன்றைக்கு திமுகவை நம்பி இருக்கிறார். அதனால சினிமா ஒரு மூலதனமாக வைத்து கொண்டு ஆட்சிக்கு வந்துடலான்னு நினைச்சா நடக்காது. அதற்கான வேலை திட்டங்களையும் தெளிவாக அறிவித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தம்பி விஜய் செய்ய வேண்டும். அதான் அவர் வந்து திராவிடமும் ஒரு கொள்கையை வந்து வச்சிருக்காரு. விஜய் ஒருவேளை உங்களை அழைச்சா நீங்க கண்டிப்பா போவீங்களா? விஜய் அழைச்சா அவரை பார்க்க போவேன். கட்சியில சேர மாட்டீங்க? அதெல்லாம் சேர மாட்டேன். வெளியிருந்து ஆதரவு? வெளியிருந்து ஆதரவு. திராவிடம் சார்ந்து பெரியார் அண்ணா சார்ந்து ஒரு செமினார் நாளைக்கு வைக்கிறார், பெரியாரை பற்றி பேசணும்னு கூப்பிட்டா போவேன். கண்டிப்பா போவீங்க? போவேன். அப்படி திமுக காரங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அது பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திமுகவில் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆலோசகராக கூட இப்போ கூப்பிடுறாங்க நாஞ்சில் சம்பத்தை. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் ஆலோசனை சொன்னால் அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் ஆலோசனை சொன்னால் அவர் கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதெல்லாம் அது ஆலோசனைலாம் ஆலோசனையே சொல்லப்படாது தம்பி. விஜய்க்கு ஆலோசனை தேவையில்லையா? இல்லை ஆலோசனையே சொல்லக்கூடாதா? ஆலோசனை சொல்கிறதே எனக்கு உடன்பாடு இல்லை.
ஒண்ணு நேரடியா நம்ம களத்துல இறங்கணும் அரசியல். அவ்வளவுதான். விஜய் கட்சியில சேர்த்து விடணும்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க நிறைய இடத்துல, அதனால கேக்குறேன். இல்லை, நான் ஆதரவு. இப்போ இருமொழி கொள்கையை சொல்றாரு, எனக்கு ஆச்சரியம் அது. விஜய்கிட்ட இந்த மாதிரி கருத்துக்கள் வர்றது ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு? ஆமா, இருமொழி கொள்கைங்க. இந்த நாட்டுல ஒரு இந்திய கொண்டு வந்து இந்த நாட்டுல தமிழ்நாட்டு மக்களை இரண்டாம் தர குடிமக்களா நடத்துகிற ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்து இருமொழி கொள்கைன்னு சொன்னதை ஆதரிக்கிறேன் நான். அது எங்க கொள்கை, அண்ணாவின் கொள்கை. அதை தம்பி சொன்னா ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல நான் பர்சனல் போக விரும்பல. இப்போ எச் ராஜா நேத்து ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்றாருன்னா, அன்பு மகேஷனுடைய வீட்டில் இருக்கிறவங்க பசங்க குழந்தைங்க வந்து பிரெஞ்சு மொழி கத்துக்கிறாங்க. ஆமா, அது வந்து அவங்கெல்லாம் கத்துக்கிறாங்களே, இங்க இருக்கிறவங்க மும்மொழி கொள்கை இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கத்துக்கிறாங்க, மற்றவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எச் ராஜா சொல்றாரு. கத்துக்கலாமே, இந்தி கூட கத்துக்கலாமே. இல்ல திமுக சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்துல எல்லாருமே அவங்க குழந்தைகளை வந்து இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, வேற லாங்குவேஜ் படிக்க அது வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வசதி ஆனா இருக்கு. மற்ற ஏழை குழந்தைகள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏழை குழந்தைகள் படிக்க கூடாதுன்னு இல்லை, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிச்சுக்கிடலாம். படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யார் ஏற்படுத்தி கொடுக்கணும்? யார் ஏற்படுத்தி கொடுக்கணும்? அரசாங்கம் தானே. இல்லை, பெற்றவர்கள் பார்த்து கொடுக்கணும். அதுக்கு காசு வேணும்ல. காசு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும். படிக்க வைக்க முடியல, காசு தாங்கன்னு கேட்கணும். அப்பேற்பட்ட நிலையில தான் இந்த ஆட்சிகள் விட்டுருக்காங்க நம்மள. சார், இருமொழி கொள்கை தான் இந்த சார், அரசு. கல்விங்கிறது இலவசமா இருக்கணுமா இல்லையா? அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல, என்ன சொல்றாரு? கல்விங்கிறது கல்வி, சுகாதாரம் இது எல்லாமே இலவசமா கொடுக்கணும், அதுதான் வந்து நல்ல ஆட்சி அப்படின்னு. நல்லாட்சி. அது யார் கொடுக்கணும்? மாநில அரசா, ஒன்றிய அரசா? எல்லா ஆட்சியும் தான், எல்லா ஒன்றிய அரசு கொடுக்கணுங்க. ஒன்றிய அரசு கொடுக்கணும். நீ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நீ இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல பேசியிருக்குதியா? நீ இதை ஒரு டெல்லி அத்தானி மண்டபத்தில் பேசுற துணிச்சல் அன்புமணிக்கு இருக்கா? அன்புமணி எல்லாம் ஒரு பொருட்டாங்க. தமிழ்நாட்டில் அரசு திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே கலைஞர் பெயர் வைக்கிறாங்க. இது வந்து அதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. இது சரிதான் நினைக்கிறீங்களா? இப்போ பெரியாருக்கு பேர்ல வச்சாங்க கோயம்புத்தூருக்கு போனால. பெரியார் பேர்ல நூலகம், பெரியார் பேர்ல அறிவியல் மையம்னு கோயம்புத்தூர்ல நேற்று அறிவிச்சிட்டு தானே முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார். இது இவனுக்கு தெரியாதோ? அப்படி ஒன்றும் இல்லையே. கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிண்டி 1000 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனைக்கு கலைஞர் பேர் வச்சாங்க. கோட்டூர்புரத்தில் அண்ணாவின் பேரால் ஒரு சர்வதேச அரங்கில் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நூலகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் வச்சாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க பேர்லாம் வைக்கலாம். தமிழின தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வைக்கலாம். எல்லார் பேரும் விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிலை கூட தமிழ்நாட்டில் இன்னைக்கு வச்சாச்சு. அதுக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல. ஜெயலலிதாவுக்கு சிலை கூட வச்சாச்சு. எடப்பாடி சிலை வைக்கணும்னாலும் வைக்கிறோம். அது அதிமுக ஆட்சி வரட்டும், அப்ப வைப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்போ காமராஜர் பேர்ல ஏதாவது கொண்டு வரலாம், அப்படிலாம் கொண்டு வராம எல்லாத்துக்கும் கலைஞர் நூற்றாண்டு, கலைஞர் நூலகம் அப்படின்னு கொண்டு வராங்க. கலைஞர் நூற்றாண்டுக்கு கலைஞருக்கு சிறப்பு செய்யறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. வேற யாரையும் அவமதிக்கணுங்கிற நோக்கம் இல்ல. மற்ற தலைவர்கள் பேர் வைக்காம இந்த தலைவரோட பேர் வைக்கிறாங்கன்னா என்ன நோக்கம்? மற்ற தலைவர்கள் பேரையும் அவங்கள புறக்கணிக்கிறாங்களா? அவங்கள மதிக்கிறது இல்லையா? தலைவர்களுக்கு பேரையும் வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பத்திரிகை படிக்கிறவங்களாக இருந்தா இன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 9 பேராசிரியர்கள், மறைந்து போன பேராசிரியர்கள், அவர்கள் எழுதின நூலையெல்லாம் நாட்டுடைமையாக்கி அந்த குடும்பத்தை கூப்பிட்டு லட்சக்கணக்கில் உதவி செய்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வரவேற்கிறோம். ஆனா பேருங்கிறது தானே இப்போ பிரச்சனையா மாறுது. யாரு? கலைஞருங்கிற பெயர் குடும்ப பெயர் மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. எல்லா திட்டங்களுக்குமே அதை வைக்கிறாங்கிறதான விமர்சனமா இருக்கு. ஆமா, அவருக்கு நூற்றாண்டு விழாவில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை திமுக அரசு செய்கிறது. இது அப்படிதான் பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும். இல்ல, மக்களுடைய பணத்துல அவங்க கட்சி தலைவருக்கு ஒரு பெயர், அப்படி இதை பார்க்க கூடாதா? அப்படி இல்லையே. கலைஞர் நூற்றாண்டுகளின் வரப்பை கடந்து வாழுகிற ஒரு மகத்தான தலைவர். கேட்டீங்களா? ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு அறிவு இயக்கத்திற்கு 50 ஆண்டுகள் தலைமை தாங்கியவர். தேசிய அரசியல்ல அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு களத்தில் தோற்று போனார். 1000 பிறை கண்ட இந்திரா ஒரு களத்தில் தோற்று போனார். ஊமை இழைத்த பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா ஒரு களத்தில் தோற்று போனார். தேசிய அரசியல்ல 1957 கண்ணை மூடுகிற காலம் வரையிலும் கண்ட களங்களிலெல்லாம் வாகை சூடிய ஒரே தலைவர் இந்திய அரசியல்ல கலைஞர். இந்த நாட்டில் புவியரசனாக இருந்தவர்கள் கவியரசனாக இருந்ததில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு புவியரசனாகவும் இருந்து கவியரசனாகவும் இருந்தவர் கலைஞர்.
கலைஞருடைய பரிணாமங்கள் நிறைய இருக்கிறது. இல்ல அவர் புகழ் ஓங்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்டடங்கள்ல வைக்கலாம், வேற உங்க சம்பந்தப்பட்ட வீடுகள்ல வைக்கலாம். நீங்க அரசு பணத்துல வைக்கிறீங்களே அப்படிங்கறதான் அதிமுகவினுடைய குற்றச்சாட்டு. சீமானுமே வந்து சொல்றாரு. சீமான் குற்றச்சாட்டு அவருக்கு கலைஞருக்கு மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிறது மாதிரி பேசுறாரு அவர். இல்ல பேனா சிலை குறித்து அவர் பேசும்போது இல்ல, இல்ல. நீங்க வைங்க நான் வந்து உடைப்பேன் அப்படிங்கிறாரு. வச்செல்லாம் உடைக்க முடியாது, உடைச்சு பார்க்கட்டுமே. இப்போ ஒரு சிலை கலைஞருக்கு நினைவிடத்துல போய் அதை உடைக்க சொல்லுங்களேன் சீமான்கிட்ட. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க வைக்கிறது பிரச்சனை இல்ல, அது உங்க அண்ணா அறிவாலயத்துல வைங்க, நீ ஏன் கடல்ல கொண்டு வைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறாரு. கடல்ல வைக்கிறது அது அது ஒரு பெரிய கௌரவம்ங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று வச்சா அது பெரிய பேசு பொருளாக இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் அப்படி வச்சிருக்காங்க. அதை ஸ்டாலின் வைக்கணும்னு திட்டமிடுகிறாரு. கையில நிதி இருந்தா. இப்ப எதிர்ப்பு குரல்லாம் அதிகமா வந்தனால அது வந்து கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பேசப்படுது. அப்படி ஒன்றும் கிடையாது. சீமான் உடைச்சிருவான்னு பயந்தா சீமானை உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல அப்படி இல்லாட்டி கூட நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை உடைச்சிருவோங்கிறாரு, அந்த இடத்துல இருக்காதுங்கிறாரு. யாரு? சீமான. கூவம் எப்படிங்க பாவத்தை போக்கும், கள்ளிப்பால் இப்படிங்க கண் நோயை தீர்க்கும். சரி, ஓகே. சீமான் வந்து ஆட்சிக்கு வரப்போறதுல நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. இப்போ வந்து அடுத்து இப்போ அதிமுக தாவேகா இந்த 2 கட்சிகளும் வந்து அந்த கூட்டணி தொடர்பா பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. 60 சீட்டு 70 சீட் வந்து தாவேகா கேட்பதாகவும், அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அண்மையில பேசும்போது வரவன் போறவன்லாம் வந்து சில கோடிகள் கேட்டு 100 கோடி வரைக்கும் கேட்டு 20 சீட்டு வரைக்கும் கேட்குறாங்க. 100 கோடி கொடுங்க, நாங்கள் 20 சீட்டு உங்களோட கூட்டணி வரோம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? திண்டுக்கல் சீனிவாசன் போய் எவனாவது பேச்சுவார்த்தைக்கு போவானா? இது என்ன சுத்த கம்பக்கா இருக்குங்க. இது கட்சிக்கு சீஃப்கிட்ட போவாங்க, எடப்பாடிகிட்ட போவாங்க. எடப்பாடிகிட்ட யாரும் போகலை, பின்ன எப்படி திண்டுக்கல் சீனிவாசன் போவாங்க? இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, புதுசா கட்சி தொடங்குறதா இருக்கட்டும், எங்களோட கூட்டணி வரணும்னு நினைக்கிறவங்க கூட 20 சீட் 30 சீட் கேட்கறாங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு 100 கோடி கொடுத்துருங்க. கூட்டணிக்கே வரமாட்டாங்களே, இது எப்படி கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க? யாரும் வரமாட்டாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் வெளியே பிரஸ் கிட்ட பேசிடாதீங்க. ஆமா, பிரஸ் கிட்ட பேசிடாதீங்க. பேசினா ஏதாவது உளறிடுவீங்க, யாராவது திட்டி விட்டுறீங்க. ஆமா, இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. யார் பேசிட்டு இருக்கா? டொனால்டு ட்ரம்ப் பேசுறாரு கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அங்கங்க போக்கத்த அரசியல். நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.